அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிசி தேர்வாணையம் 2024ஆம் ஆண்டு இந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 5 வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து தேர்வுகளை நடத்தியிருக்கு. இந்த 5 வெவ்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களில் குறிப்பாக அரசியல் அமைப்பு பாலிட்டி பகுதியில் 58 கொஸ்டின்ஸ் இந்த 5 தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ளது. இந்த 58 கொஸ்டின்ஸ்க்கான விடை குறிப்புகள் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த இடத்துல இருக்குது, ப்ளஸ் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த பாலிட்டி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நமக்கு பாலிட்டி பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்ல ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பகுதியும் கூட பாலிட்டி தான். அதனால் ஒரு 10 கேள்வி 12 கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் ஒரு கேள்வி கூட மிஸ் ஆகாமல் நம்ம எழுதுவதற்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் மாநகராட்சி சென்னை டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இந்தியாவினுடைய முதல் மாநகராட்சி தான் சென்னை மாநகராட்சி தான். எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1688 ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. சோசியல் சயின்ஸ் புக் தான். ரெண்டாவது கேள்வி, கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ஸோ மாநில அரசை கலைக்கும் அதிகாரம்னாவே ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. அதே நேஷனல் எமர்ஜென்சினா ஆர்டிகல் 352, ஃபினான்ஸ் எமர்ஜென்சினா ஆர்டிகல் 360. அதே இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டை கலைக்கக்கூடியது. சப்போஸ் பார்த்திங்கன்னா மத்திய அரசு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா, சொல்லக்கூடிய நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது அப்போ மாநில அரசு கலைக்கக்கூடிய அதிகாரத்தை சொல்லக்கூடியதான் 365. எந்த நாட்டில் இருக்கட்சி முறை நடைமுறையில் உள்ளது? இங்கிலாந்து நாட்டில். சீனாவில் ஒரு கட்சி முறை, சோவியத் ரஷ்யனில் ஒரு கட்சி முறை, பிரான்ஸில் பல கட்சி முறை இருக்கும். கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகள் அதன் சரியான உரிமைகளோடு முறையை பொருத்துவோம். வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமைனாவே அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. புக்கில் தான் இருக்குது. சோசியல் சயின்ஸ் புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? பின்வரும் பிரிவில் எது கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டதுன்னா ஆர்டிக்கல் 21A. இதுவும் பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் புக்கில் இடம்பெற்றிருக்கு. இது பார்த்திங்கன்னா 2009 ஆர்டி ஆக்ட் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆர்டி சட்டம் 2009 எடுத்துன்னு வந்திருப்பாங்க. நடைமுறையானது 2010. அதன் அடிப்படையில் கல்விக்கான உரிமை 21A ஆட் பண்ணியிருப்பாங்க. சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது? லத்தீன் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது? 6th புக்லேயே இருக்கும். செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் பாக்ஸ் போட்டு தந்திருப்பாங்க. ஸோ 2013 நமக்கு செம்மொழி அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம். மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது யார்? மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். கீழ்கண்டவற்றுள் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை? ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா மேக்சிமம் குடியரசுத் தலைவரில் வரும். அது அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த பிரதமர் அதில் இன்வால்வ் ஆகார். இங்கே கவர்னர்னால் ஆளுநர். ஆளுநருடைய அதிகாரத்தில் வராதது ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள். அதே மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் நியமித்தல், சட்டசபையை கலைத்தல், மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல், இவை 3மே பார்த்திங்கன்னா கவர்னருடைய அதிகாரத்தில் வரும். மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? மொழிவாரி ஆக்ட்னாவே 1956. அதன் அடிப்படையில் பாம்பே மாநிலம் என்ன பிரிக்கிறாங்கன்னா, பாம்பேவை 2 ஸ்டேட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று மகாராஷ்டிராவும் 2வது குஜராத்தாவும் பிரியுது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? ஸோ குடியுரிமைனாவே பகுதி 2. குடியுரிமை பகுதி 2. விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? விரைவு நீதிமன்றத்தை பொறுத்தவரையும் 11வது நிதி ஆணையத்தின் அடிப்படையில் தான் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 1953ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? ஸோ 1953 பார்த்திங்கன்னா மாநில
மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தது பசல் அலி தலைமையில் அமைச்சிருப்பாங்க. ஸோ மொழிவாரியாக அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கலான்னு சொல்லிட்டு எஸ்கே தார் தலைமையிலும் கமிட்டி அமைச்சிருப்பாங்க, பட்டாபி சீதாராமையா தலைமையிலும் கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஆனால் மொழி அடிப்படையில் வந்து மாநில மறுசீரமைப்பை பிரிக்கலான்னு சொன்னது பசல் அலி கமிட்டி தான் பிரிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க மொழி அடிப்படையில். பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 ஆளுநர் சார்ந்ததை ஒப்பிட சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் ஒரு பகுதியும் ஆளுநர் சார்ந்த பகுதியும் 2வது கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 156 என்ன சொல்லுதுன்னா ஆளுநருடைய பதவி காலத்தை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 156 என்ன சொல்லுது? ஆளுநரின் பதவிக்காலம். ஆர்டிகல் 165 ஆர்டிகல் 165 165 ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கும் அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. அடுத்து ஆர்டிகல் 200 ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் தருவதை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 155 ஆளுநர் நியமித்தலை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ ஆளுநர் சார்ந்த ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. 156 ஆளுநரின் பதவி காலத்தையும், 165 பார்த்திங்கன்னா ஆளுநர் பார்த்திங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரத்தையும், ஆர்டிகல் 200 வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 200 வந்து ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு வந்து ஆளுநர் சரியாக வந்து ஒப்புதல் தருதல் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க கம்பல்சரி ஆளுநர் ஒப்புதல் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்குது. அடுத்த ஆர்டிகல் 155 ஆளுநரின் நியமனத்தை குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி, கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டது? பண மசோதாவுக்கான ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 110. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டது? ஸோ அடிப்படை கடமைகள்னாவே முதல்ல கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தப்பட்ட போது அடிப்படை கடமைகள் சேர்த்திருக்க மாட்டாங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் வந்து அடிப்படை கடமைகள் சேர்த்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து 8 அடிப்படை கடமைகளை சேர்க்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்போது வந்து 10 அடிப்படை கடமை சேர்த்திருப்பாங்க. தற்போது 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. இதில் இங்கே ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 நம்ம ஜென்ரலாக சொல்லியிருக்கு. 2 திருத்தங்கள், ஒன்று 42வது சட்ட திருத்தம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 86வது சட்ட திருத்தம். இது 2மே அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லியிருக்கு. 42 மற்றும் 86வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டவர் பாராளுமன்றம். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பொருந்தாதது தவறானதுனாவே 4 ஆப்ஷனுமே பார்க்கணும். பார்ட் 1 என்ன சொல்லுதுன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதாவது பகுதி 1 வந்து யூனியன் பிரதேசங்கள் குறிப்பிடுகிறது. சரி. பார்ட் 2 வந்து அடிப்படை கடமைகளை சொல்லுதுன்னா கிடையாது. பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப் இந்திய குடியுரிமை பற்றி சொல்லுகிறது. அப்போது பொருந்தாத கூற்று ஆப்ஷன் பாம்பே. பார்ட் 4 வந்து வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு, டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பார்ட் 6 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லுது. பார்ட் 5 வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி, உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி 9th புக்கில் இருக்கும். 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் சிவிக்ஸில் இருக்கும். உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதியாக ஆர்டிகல் 26 இருக்குது. மொத்தம் உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் 30 ஆர்டிகல்ஸ் இருக்கும். இந்த 30 ஆர்டிகல்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கும். இதில் கல்வி அடிப்படை உரிமை விதின்னு சொல்கிறது ஆர்டிகல் 26 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. அடுத்து, எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது? தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் என்னென்னு மாற்றுறாங்கன்னா பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்ட ஆண்டு 1987. எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2019. ஜனகன மனபாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சட்டசபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 6th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் இருக்கும். ஸோ ஜனகணமன ஜனவரி 24 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கீதமாக. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஸ் என்ற நேரம் காட்டியிருக்கும். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் வந்து பார்த்திங்கன்னா 10:10
என்று நேரம் காட்டி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின், அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரையும் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நிறுத்தி வைக்க முடியும். அடிப்படை உரிமைகள்னாவே 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 32 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார்? மாநிலங்களவை ராஜ்யசபான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவினுடைய தலைவராக செயல்படுபவர் யாருன்னா குடியரசு துணைத் தலைவர். பின்வருவனற்றுள் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? ஸோ மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய செஞ்ச கமிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரி ஆணையம், புஞ்ச் ஆணையம், ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சிருக்கும். 1969 மூவர் குழு அமைச்சிருக்கும் ராஜமன்னார் குழு. அப்போது பின்னொற்றில் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தனா 2, 3, 4. அதாவது சர்க்காரி ஆணையம், புஞ்ச் ஆணையம், ராஜமன்னார் குழு. கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது. ஸோ கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, ஒன்று சரியானது எதுன்னு பார்த்தா 4 ஆப்ஷனுமே பார்க்கணும். இதில் எது தவறுனா ஆப்ஷன் ஏ தான் தவறு. என்னன்றதை பார்க்கலாம். அழுத்த குழுக்கள் 9th புக்கில் இருக்கும். 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து அழுத்த குழுக்கள்னு தந்திருப்பாங்க. பாக்ஸ் போட்டும் கொடுத்துருப்பாங்க எதெல்லாம் அழுத்த குழுக்கள் அப்படின்றத. ஸோ அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்படின்னு இருக்காங்க. இதுதான் தவறு. ஏன்னா இணைந்து செயல்படுமானா இணைந்து செயல்படாது. அவங்க ஒரு சில கருத்தை குறிப்பாக நாட்டுக்கு தேவையானதை என்ன தேவையோ அதை வந்து அது ரிலேட்டடாக வந்து சொல்லுவாங்க. பட் இணைந்து செயல்படுதான்றது கிடையாது. அப்போது தவறானது ஆப்ஷன் ஏ. அதே அழுத்தக்குழுவை பற்றி அரசியலின் மற்றொரு முகம் என அழுத்தக்குழுக்களை கூறலாம். சரி. பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகின்றன. சரி. அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றனர். சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 1976 1976னாவே 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 2007 மூத்த குடிமக்கள் 9th புக்கில் இருக்குது. இதுவும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம்னு சொல்லியிருப்பாங்க. 2007 1950 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி, நடைமுறைக்கு வந்திருக்கும் 1950 ஜனவரி 26. நெக்ஸ்ட் ஒன் 1948 பார்த்திங்கன்னா ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம். இதுவும் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? ஸோ இலவச மற்றும் கட்டாய கல்வினா RT ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஏற்றிருப்பாங்க. 2010 வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வந்திருக்கும். அதில் 6 முதல் 14 வயதுக்குள் உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. 1, மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயது குறைவாக இருத்தல் வேண்டுமா? தப்பு. ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்னால் 30 வயது நிரம்பியிருக்கணும். இங்கே 30 வயதுக்குள்ளன்னு இருக்குது. அப்போ தப்பு 1. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்களா? கிடையாது. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரி. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. ஸோ 3, 4 மட்டும் சரியாக இருக்குது. 1, 2 தவறாக இருக்குது. 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் ஆளுநர்கள் ரிலேட்டடான குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி, பொறுத்துக. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா, சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 29 என்ன சொல்லுதுன்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாட்டு காட்ட தடைன்னு குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் பாகுபாடு காட்ட தடை விதிப்பதை குறிப்பிடுது. இதுவும் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் பாலிட்டி ரிலேட்டடாக எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் அரசு நிதி உதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வி வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஆர்டிகல் 28 ஸ்கூல் புக்கில் இருக்கும், 10th இருக்கும், 9th இருக்கும், 8th கூட இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 28 என்ன சொல்லுதுன்னா, அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வி வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்கான விண்ணப்பித்திருக்க வேண்டும்? ஒரு அரசியல் கட்சினாவே 9th சோசியல் புக்கில் இருக்குது. ஒரு அரசியல் கட்சி எப்படி தோற்றுவிக்கணும், இதில் தேசிய கட்சினா என்ன, மாநில கட்சினா என்னன்றதை தெளிவாக தந்திருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்கான விண்ணப்பித்திருக்க வேண்டும்னா 30 நாட்களுக்குள். இந்தியா மதச்சார்பற்ற நாடு. இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு தருகிறது. அடுத்தது, கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 9th சோசியல் சயின்ஸில் பாலிட்டி பகுதியில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்டது எப்போன்னு கேட்டிருக்காங்க. அசோக் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு, பல்வந்தராய் மேத்தா குழு. நமக்கு இதில் இந்த மாதிரி கேள்வி என்ன பண்ணியிருக்காங்க, இயர் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ணவே முடியும். இது 9th சோசியல் சயின்ஸில் இருக்குது, பாலிட்டி பகுதியில். அப்போது ஃபஸ்ட்டு அந்த குழு எதுனா பல்வந்தராய் மேத்தா குழு. பல்வந்தராய் மேத்தா குழு 1957 அமைச்சிருப்பாங்க. ஸோ இன்று நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தின 9ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்கில் கொஸ்டின்ஸ் நம்ம அதுலேயும் பார்த்துருப்போங்க. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து தான் எடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின். பல்வந்தராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977 to 78. அடுத்து ஜிவிகே ராவ் குழு. ஜிவிகே ராவ் குழு 1985. எல்எம் சிங்கி குழு 1986. ஸோ இதுதான் அதுக்கானது. அதனால தான் 4, 1, 2, 3 கொடுத்துருப்பாங்க. டுடே 9th ரிவிஷன் டெஸ்ட்டு, 9th சோசியல் சயின்ஸ் ரிவிஷன் டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போங்க. அடுத்த கொஸ்டின், மாநிலங்களில் பின்வருவனற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை? அப்போ ஸ்டேட்டில் எது பார்த்திங்கன்னா துணை நீதிமன்றத்தின் கீழ் வராதுன்னா நுகர்வோர் நீதிமன்றங்கள், கன்சியூமர் கோர்ட்ஸ் துணை நீதிமன்றங்கள் கீழ் வருவதில்லை. அதே குற்றவியல் நீதிமன்றம், குடிமை நீதிமன்றங்கள், வருவாய் நீதிமன்றங்களெல்லாம் துணை நீதிமன்றங்களின் கீழ் வருகிறது. 9வது அட்டவணையை பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்கள் எது எவை தவறானவை? எப்பவுமே எது சரியானது எது தவறானு கேட்கும்போது 4 ஆப்ஷனுமே பார்க்கணும். டைரக்ட் கொஸ்டின் மேக்ஸிமம் 1 or 2 தான் கேட்குறாங்க. இது எல்லாமே தவறானது சரியானது தான் கேட்டிருக்காங்க. 9வது அட்டவணை நம் அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம். சரி. 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. சரி. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்விற்கு உட்படாது என்று தெரிவிக்கிறது. ஆர்டிகல் 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்விற்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது. சரி. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்விற்கு உட்படாதா? கிடையாது, உட்படும். அடிப்படை உரிமை மீறல்களுக்கு பார்த்தீங்கன்னா 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படும். இங்கே உட்படாதுன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி தான் தவறாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க சோசியல் சயின்ஸில். அங்கே நமக்கான இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்குன்றதை தெளிவாக தந்திருப்பாங்க. 69% தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ இதை 9வது அட்டவணையில் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை ரிலேட்டடாகவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 9வது அட்டவணை நம்ம அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம்னு சொல்லலாம். 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்விற்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது. சரி. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. தவறு, உட்படும். அடுத்த கொஸ்டின், 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஸ்க்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு குடியுரிமை வாக்களிக்கும் உரிமையை தந்திருக்காங்க. ஓவர்சீஸ் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ். 8th சோசியல் சயின்ஸ் புக் ரிலேட்டடாக இதை கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா முடிவு செய்து யார்? ஸோ நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா இல்லை பண மசோதா நிதி செய்வது யாருன்னா ஸ்பீக்கர், சபாநாயகர் தான். இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது? ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஸோ ஃபினான்சியல் நிதி அவசர நிலையை பற்றி குறிப்பிடுது ஆர்டிகல் 360. நேஷ்னல் எமர்ஜென்சினா ஆர்டிகல் 352. ஸ்டேட் எமர்ஜென்சினா ஆர்டிகல் 356. நிதிச்சாரா அவசரம்னா ஆர்டிகல் 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்எம் சிங்வி குழு. இது 9th சோசியல் சயின்ஸில் பாக்ஸில் போட்டு எது அது எல்எம் சிங்வி குழுனா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்எம் சிங்வி குழுனாவே 1986. பல்வந்தராய் மேத்தா குழு 1957. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி ஹிதயத்துல்லா. டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். யாதுன்னா பொது கணக்கு குழு தான். இந்த பொது கணக்கு குழுவின் மிக முக்கியமான பணின்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை. இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா ஓபிசியை பற்றி சொல்ல கிடையாது. ஓபிசின்னு என்னன்றதை வரையறுக்கவில்லை. ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவு என்ன பிரிவுனா ஆர்டிக்கல் 16ல் 4. ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார்? ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட் இது கேட்கல, சட்டமன்றம். அப்போது சட்டமன்றத்தில் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தொகுதி இருக்குன்னா 44 தொகுதி இருக்குது எம்எல்ஏ சீட்டு. அதே போல் பழங்குடியின எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டு இருக்குது எம்எல்ஏக்கு. ஸோ சரியானது ஆப்ஷன் ஏ 44 2. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம். தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் டேஸில் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் ஜனவரி 12, 2014 நடைபெற்றது. ஜனவரி 12, 2014. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தேர்ந்தெடுக்கவும். 8th சோசியல் சயின்ஸில் குடியுரிமை டாபிக் கொடுத்துருப்பாங்க பாலிட்டி பகுதியில். ஸோ குடியுரிமைனாவே சிட்டிசன்ஷிப் வந்து பார்ட்டு 2 5 to 11 5 to 11 இருக்கும். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 12 கீழ் அரசு என்ற சொல் எவற்றை உள்ளடக்குகிறது? ஆர்டிக்கல் 12 கீழே அரசு என்ற சொல் எதெல்லாம் சொல்லுதுன்னா இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம், மாநில அரசு அதன் சட்டமன்றம், அனைத்து வட்டார அதிகாரிகள், இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள அல்லது அதன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள் எல்லாமே இந்த அரசு என்ற கீழ் சொல்ல அடங்குகிறது. அப்போது ஆர்டிகல் 12 கீழ் வருது இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம், மாநில அரசு அதன் மற்றும் சட்டமன்றம், அனைத்து வட்டார அதிகாரிகள், இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள அல்லது அதன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்களை குறிப்பிடுகிறது. அப்போது அனைத்துமே சரி, 1 2 3 4மே சரி. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 கூற்று தந்திருக்காங்க. இதில் எது சரின்னு பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் தொடர்பான கூற்றுகள். ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியுமா? ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியுமானா கிடையாது. அப்போ தப்பாக்குது ஒரு முதல் கூற்று. இரண்டாவது கூற்று, உச்சநீதிமன்றம்
நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியுமா? உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியுமானா முடியாது. ஸோ ரெண்டும் தப்பாக இருக்குது. அது சில எக்ஸம்ஷனுக்கு மட்டும்தான் இருக்கும், ஆனால் ஜென்ரலாக நிறுத்த முடியாது. ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாதா? கிடையாது, செய்து கொள்ள முடியும். ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. சரி. நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான். ஸோ நீதி புனராய்வு அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான். சரி. அப்போது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது 3 மற்றும் 4 சரி. ஸோ இந்த நீதி புனராய்வுனாவே ஆர்டிக்கல் 32 உச்சநீதிமன்றத்தின் மூலமாகவும் ஆர்டிக்கல் 2 to 6 பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தின் மூலமாகவும் நீதி புனராய்வு தாக்கல் செய்யலாம். அடுத்த கேள்வி, அரசு ஒரு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்த நிலவுவதான ஒரு சமுதாய முறைமையினை பயனுரை எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரசின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆர்டிக்கல் 38 தான் சொல்லுது. என்னன்ட்டுனா, அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறைமையினை பயனுரை எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதன் முயலுதல் வேண்டும் என்று ஆர்டிக்கல் 38 குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசும் இரண்டுமே சட்டம் இயற்றலாம். சரி. இது தொடர்பாக மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்படும் பொழுது மாநில அரசின் அதிகாரமே மேலோங்கும். மேலே காணப்படும் கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இயற்றக்கூடிய சட்டங்கள் மத்திய அரசும் இயற்றலாம், மாநில அரசும் இயற்றலாம். ஆனால் எது அதிகாரம் மிக்குதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் மிக்குது. அப்போ முதல் கூற்று சரி, ரெண்டாவது கூற்று தவறாக இருக்குது. அப்போ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை நிறுவுவதன் முக்கிய நோக்கம் என்ன? லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை நிறுவுவதன் முக்கிய நோக்கமே குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தல் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், நடுவண் கண்காணிப்பு ஆணையம் பின்வரும் எந்த ஆணையம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நிறுவப்பட்டது? அதாவது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லலாம். சென்ட்ரல் சிவிசி நடுவண் கண்காணிப்பு ஆணையம் பார்த்திங்கன்னா சந்தானம் குழுவின் அடிப்படையில் தான் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, சட்டத்தின் ஆட்சி எனும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. சட்டத்தின் ஆட்சி குறித்த கருத்தாக்கத்தை சரியான விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். 1. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிருந்து மீட்டெடுப்பது. சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமமாகும். சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா 1 மற்றும் 3 சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எதுனா USA தான், அமெரிக்க ஐக்கிய நாடு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவர்கள் யார்? ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க, பாக்ஸ் கொஸ்டினில் இருக்கும். இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தது எட்வின் ஏடியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்தவரையும் 2024 டிஎன்பிஎஸ்சி தேர்வான நடத்தி முடித்துள்ள 5 தேர்வுகளிலிருந்து குறிப்பாக வெவ்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட பாலிட்டி பகுதியில் இடம்பெற்ற 58 வினா விடைகளை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக பாலிட்டி பகுதியாக இருந்தாலும் சரி, மற்ற பகுதியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து 98% கொஸ்டின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸை தெளிவாக படித்து அதை மாதிரி தேர்வாக நம்ம எழுதும்போது நம்ம மெயின் எக்ஸாமுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஸ்கூல் புக்ஸை செப்பரேட்டாக சிலபஸ் வைஸாகவும் அடுத்து டேர்ம் வைஸாகவும் தொடர்ந்து டெஸ்ட் வச்சுட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இதில் அடுத்து நெக்ஸ்ட் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய அரசு பதவிக்கான கனவை நிறைவேற்றுவதில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி எப்போதும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.